ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் எனிமீஸ். இது புது லொகேஷனா இருக்கலாம் உங்களுக்கு, இல்லையண்டா நான் எடிட்ல மாத்தின ஒரு இடமா இருக்கலாம். ஏன்டா சரியான காத்து வழியில ஸோ வீடியோ வந்து மேக் பண்ண இல்லாம 2 தடவை கேமராவே விழுந்துட்டுக்குல. ஸோ அப்படி ஒரு இடத்துல வச்சு வீடியோ மேக் பண்ணி போறதெல்லாம் கஷ்டமான ஒரு விஷயம். அதோட வழியில தெரியும் தானே உங்களுக்கு, காத்துன சவுண்ட் தான் கூடவா இருக்கும். ஸோ அதான் இப்ப உள்ளுக்குள்ள வேற ஒரு லொகேஷன்ல போய் இந்த வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நாங்க எதை பற்றி பார்க்க போறோம்டா, இப்ப உங்களுக்கு இந்த ஃபாலோவிங் டேஸா வந்து போட்ட வீடியோஸ்ல வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அப்படி என்ன இது ஒரு மோட்டிவேஷன் இதாவே இருக்கு, இல்ல உங்களுக்கு இந்த ஹாப்பியா ஒரு காமெடியா ஒரு வீடியோ முதல் இருந்தது, இப்ப வந்து அப்படி இல்லையே, இனி இப்படித்தான் வீடியோ வருமா, அப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கலாம். ஸோ அப்படி வீடியோ ஒன்று இல்ல, அது ரெண்டுமே மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ அதால அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்தது. ஸோ கிடைக்க அப்படி முக்கியமான விஷயங்களும் வரும், காமெடியான இதுகளும் வரும். மேபி வீலோகும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாம் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கூடி சென்றா அப்படி செய்யறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இந்த வீடியோல நாங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப எல்லாரும் வந்து ஸ்கூல், அதாவது பாடசாலை வாழ்க்கையை கடந்து வந்திருப்பீங்க. சோ அந்த பாடசாலை வாழ்க்கையில பல்வேறுபட்ட மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கு உங்களோட லைஃப்ல. சோ அந்த சம்பவங்களை ரீக்ரியேட் பண்ண இயலாது, ஒருக்கா தானே அந்த லைஃபுக்கு வந்து போயிட்டு வரலாம். சோ ஆனா இப்ப அதுலயும் சைக்காலஜி இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க நம்ப அதிகமா தான் உண்மை. சோ அதுலயும் சைக்காலஜி இருக்கு. அதாவது இப்ப நாங்க ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருக்கிறோம்னா, அப்படி அந்த ஸ்கூல்ல படிக்கல எங்களை ஒரு மூடு ஒன்று இருக்கும். அப்படின்னா நாங்க இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்படி ஒரு மூடு ஒன்று இருக்கும். சோ ஆனா வெளியில வந்து ரியாலிட்டியில பாக்கல எங்களுக்கு தலைவலி தான் இருக்கும். சோ நாங்கள் இதை பற்றி டிமோட்டிவேட்டா கதைக்கிறதுக்காக இந்த வீடியோ இல்லை. இப்ப வந்து குறிப்பிட்ட 3 சந்தர்ப்பங்கள் எடுக்க போறோம். அது ஸ்கூலுக்கு இருக்கேக்கல, இல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிக்க எப்படி இருந்தது, ஆஃப்டர் ஸ்கூல் எப்படி இருக்கு, அதுதான் இந்த வீடியோன்ற ஒரு கருப்பொருளாக காணப்படுது. சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள. ஓகே, சீன் 1, அதாவது கனவுகளோடு வாழும் வாழ்க்கை. அதாவது சின்ன வயசுல நாங்க ஸ்கூலுக்கு போய்க்க எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அம்பிஷன் இருக்கும். அப்படின்னா முக்காவாசி பேருக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ப்ரோக்ராமர் ஆகணும், அப்படி ஒரு ஐடியா இருக்கும். சோ அதோட போவோம். ஏனென்றா அதுக்கான சைக்காலஜி ரீசன் என்னென்றா உங்களுக்கு ஹை கான்பிடென்ட் இருக்கும், அதோட பிளஸ் இமேஜினேஷனும் இருக்கும். இப்ப வந்து அந்த அந்த இமேஜினேஷன் சொல்றது நடக்காதே இல்ல, அளவுக்கு அதிகமாக நாங்கள் ஒன்ற இது செய்வோம். எப்படி என்றா, இப்ப நீங்க பயோ படிக்க போறேன்னு வைங்க, அப்படி பயோ படிச்சீங்கன்னா பயோ சம்பந்தமான இதுகளுக்கு தான் போகலாம். இது நான் ஃபியூச்சர்ல டாக்டர் ஆக போறேன், ப்ரோக்ராமர் ஆக போறேன்னா மேத்ஸையும் பயோவையும் சேர்த்து படிச்சு சம்திங் அது எனக்கு விளங்கலை, அது என்ன கான்செப்ட். சோ அப்படித்தான் அந்த சின்ன வயசுல இமேஜினேஷன் இருக்கும். ஏனென்றா நீங்க லெவல மெச்சூர் ஆகாத, அதோட அந்த சிலபஸ் தெரியாத ஒரு இதாக இருக்கும். சோ ஆனா அதே சீன் வந்து ஆஃப்டர் ஸ்கூல் என்ன நடக்கும்டா, இப்ப நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெசியூம் என்ற இதுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறீங்க. சோ அதுக்கு வந்து உங்களை ட்ரிகர் பண்ற ஆக்கள், இல்ல உங்களை பிடிக்காத ஆக்கள், இல்லைன்னா உங்களை எதுலயாவது மட்டும் இந்த நினைக்கிறாங்க, என்ன சொல்லுவேன்னா இந்த இதைத்தாமே படிச்சுட்டு வந்து நீ அப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறதுக்கு. சோ இதுக்கான சைக்காலஜி ரீசன் என்னன்னா, ஆஃப்டர் ஸ்கூல் வந்து உங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்து குறையும், அதோட செல்ஃப் டவுட் வந்து வரும், அதோட வந்து சைக்காலஜிக்கல் இஷ்யூ வரும், அதாவது உளச்சிக்கல் வரும். சோ இப்படிப்பட்ட காரணங்களால தான் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு தோட் வருது. அதோட அவை அப்படி சொன்னா உங்களோட சைக்காலஜிக்கலி நீங்கள் அப்படி பாதிக்கப்படுறீங்க. இப்ப வந்து சின்ன வயசுல சின்ன பிள்ளைகள் என்ன செய்வீனம்டா, நான் காலம் 6 மணிக்கு இல்ல 7 எழும்போனும், ஜிம்முக்கு போகணும், ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் வந்து வெயிட் பண்ணுவீனும், அவைய போய் பார்க்கணும், ட்ரீட் பண்ணணும், அப்படி ஒரு இதெல்லாம் சின்ன வயசுல இந்த எழும்பி ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்கும். சோ அதுக்கான சைக்காலஜி ரீசன் வந்து மைண்ட் ஃபுல்லாவே பாசிட்டிவா தான் இருக்கும். சோ அங்க நெகட்டிவ் இது வேற, என்ன நான் இப்படி செய்யணும், ஜிம்முக்கு போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும், அப்பயே அந்த பாசிட்டிவ் இதுல வந்து நான் வந்து டாக்டர் ஆயிடுவேன், அப்படி ஒரு தோட் ஒன்று இருக்கு. அதோட வந்து பாசிட்டிவான ஹார்மோனும் அப்பேக்க ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது அந்த ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி, இப்ப டோபமைன் ரிலீஸ் ஆகுற மாதிரி ரிலீஸ் ஆகும். ஆஃப்டர் ஸ்கூல் என்ன நடக்கும்னா, அலாரம் அடிச்சாலும் அதை வந்து கட் பண்ணி போட்டு திரும்ப கிடந்து எழும்பி என்னடா வாழ்க்கை இது, அப்படி ஒரு இதுலதான் ஆரம்பிக்கும். ஆஃப்டர் ஸ்கூல்னு சொல்ல முடியாது, இப்ப இருக்க அடிக்ஷன் சிச்சுவேஷன்ல வந்து அப்படிதான். முதலால் பாரதியார் பாடல்கள் இருந்து காலை எழுந்ததுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கு நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு. ஆனா இப்ப வந்து அடிக்ஷன்ல இருக்கிறாங்களே அந்த கண்டென்ட் இல்ல, இது எல்லாத்துலயும் வருது, சைக்காலஜி வருது, அடிக்ஷன் வருது, எல்லாத்துலயும் வருது. சோ சொல்லாம இருக்கலாம் தானே உங்களுக்கு, அதுவும் உங்களுக்கு
சோ அதால வந்து இப்ப அடிக்ஷன் இருக்கிறதால வந்து காலமே அலாம் அடிச்சாலும் ஓகே இருக்கு, இல்ல எலும்பினோனியே போன நோன்றது அப்படின்னா அன்றைக்கு ஃபுல்லாவே போரிங்கா தான் போகும். சோ பாரதியார் சொன்ன பொதுமைப்படுத்தினால் இல்ல அட்லீஸ்ட் அந்த குழந்தையாவது இருக்குமான்னு பார்த்தா இப்ப பாடசாலையில இருக்கிற மாணவர்கள்ட்டயே அது இல்லை என்றுதான் கவலைக்குரிய ஒரு விஷயமாக காணப்படுது. இதுக்கான ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன் என்னன்னா லோ எனர்ஜி. இப்ப வந்து முதல் இருந்த மாதிரி இருக்கிறேல ஆஃப்டர் ஸ்கூல் இல்ல ஸ்கூல்ல இருக்கே அந்த போன்ல அடிக்ட் ஆகி அப்படி இருக்கிறார்கள் வந்து அப்படி இருக்கிற சோ உங்களோட எனர்ஜி வந்து சரியான லோவாக இருக்கு. அதோட நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆயிருவீங்க. இப்ப வந்து ஒரு ஆள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இது போடுது இல்ல இன்ஸ்டால ஸ்டோரி போடுதுன்னா அதுக்கு போயிட்டீங்கன்னா உங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகிருவீங்க. சோ உங்களால போக்கஸா இருக்கேறாது. அதோட வந்து மார்னிங் எழுப்பினோடனே காலை எழுந்ததும் படிப்பண்ண மாதிரி இப்ப காலை எழுந்தவுடன் இன்ஸ்டா பின்பு டிக்டாக் பின்பு சம்திங் யூடியூப் பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன சொன்னா விளங்குதோ, சும்மா காமெடியான வீடியோன்னு இப்படி எல்லாம் சொன்னாதான் காமெடியா இருக்கு. நண்பர்கள், அதாவது பாடசாலை படிக்கதான் நண்பர்கள் பாண்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர் ஸ்கூலும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது வந்து ஸ்கூல்ல இருந்த மாதிரியே இருக்குமான்றது டவுட் தான். ஏன்னா சின்ன வயசுல அந்த குழந்தை என்ன சொல்லுவேன், நீதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், சோ நாங்கள் எப்பயுமே ஒன்றா இருப்போம் அப்படி ஒரு இதா சொல்லும். அதுக்கான ரீசன் வந்து பியூரா இருக்கும். அதோட எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம அந்த ஒரு கேர் அண்ட் லவ் மட்டுமே கொடுக்கும். ஆஃப்டர் ஸ்கூல் வந்து ஸ்டேட்டஸ்ல என்ன ட்ரிகர் பண்ணி போட்டிருக்கான், இல்ல எனக்காக இவன் ஸ்டேட்டஸ் ஒண்ணும் முடியல, அப்படி அந்த சோசியல் மீடியா அடிக்ஷனும் இருக்கேம் வருகுது. சோ அப்படி அந்த வெளியில வந்தோன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் பெருசா இருக்கும். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் சின்ன அளவு, அதாவது உங்களோட ஹாப்பினஸா இருக்கிறது, இல்ல நீங்க ஹானஸ்டா இருக்கிறது, லோயலா இருக்கிறது, இதுகள் தான் பேசிக்கான எக்ஸ்பெக்டேஷன். ஸ்கூல்ல இருந்து ஒரு பியூரான ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படித்தான் இருக்கும். ஆனா இப்ப வந்து அந்த ஸ்டேட்டஸ் விடையல, அது விடையல, இது விடையல, அப்படி இருக்கிறதான் பியூர்னு நீங்க நேச்சு இருக்கீங்களான்னு தெரியல. சோ இதுக்கான சைக்காலஜி ரீசன் வந்து என்னண்டா கம்பேரிசன் சொல்றாங்க. அதாவது ஒப்பிட்டு பாக்குறது. இப்ப நான் வந்து இப்படி செஞ்சேன், நீ வந்து அப்படி செஞ்சியா, அப்படி ஒப்பிட்டு பாக்குறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது வந்து இன்செக்யூரிட்டி. இப்ப எப்படின்னா ஸ்கூல்ல வந்து ஒரு அமைப்பு இருப்பீங்க, ஸ்கூலை விட்டு வெளியில வந்தோன்னு வந்து அந்த அமைப்புல இருந்து வெளியில வந்து நீங்க தனிமையா செயற்படணும். அப்ப ஒரு அந்த வெளியில அந்த ஒண்ணுமே தெரியாத ஒரு பிள்ளைய வெளியில விட்டா அந்த முழிச்சு ஒன்று இருக்கிற மாதிரி தான் உங்களோட சிச்சுவேஷன் இருக்கும். சோ அது அதுக்கான ஹைடன் ரீசன். அடுத்தது வந்து டோபமைன் ட்ராப் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டோபமைன் ட்ராப் என்ன இன்ஸ்டால மட்டும்தான் சொன்னாரு, இப்ப இதுலயும் இருக்குன்னா அதான் சொல்றேன். சைக்காலஜி எல்லாத்துலயும் இருக்கு, அடிக்ஷன் எல்லாத்துலயும் இருக்கு, ட்ராப் எல்லாத்துலயும் வைக்கணும். சோ எல்லாத்துலயும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா தான் லைஃப்ல அப்படியே போகலாம். இல்லைன்னா ஒரு இடத்துல சோ அதாவது எப்படின்னா இப்ப சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் இருக்கட்டும், சம்திங் இல்ல அந்த ஹர்ட் பண்றதா இருக்கட்டும், அப்படி அந்த ட்ராப்பை வச்சு 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 உங்களுக்கு ஃபர்ஸ்டா இருந்த மூட சேஞ்ச் ஆகி இப்ப புது ஒரு மூட்ல இருப்பீங்க. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாம், இல்ல அப்படி இருந்தாலும் இப்படித்தான் செய்வாங்க, அப்படி எழுதுக்கு போயிருவீங்க. அதுக்கு காரணம் இப்ப ஜென்ரேஷன் பழக்க வழக்கங்கள். சரியா? அதாவது கம்பேர் பண்ணி பாக்குறது, இல்லையா எந்த வைப்ல இருக்கிறாள் தான் எனக்கு இதான் வேணும், இல்ல உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற ஆகலண்டா செட்டா அப்படி சொல்ற இத. சோ அப்படி இருக்கிற இதாலதான் வந்து ஆஃப்டர் ஸ்கூல் உங்களுக்கு இது ஓவர்லோடடா இருக்கு. சோ முக்கியமான விஷயம் என்ன, ஸ்கூல்ல படிப்பு தான் முக்கியம் என்று சொல்லுவினம். ஆனா ஸ்கூல் முடிச்சா பிறகுதான் உங்களோட லைஃபுக்கான ஸ்டடிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இப்ப இது பொதுவான இதுகள் எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும், ஏன்னா எப்படி ஒரு வீடியோன்னு மேக் பண்ணணும்ட்டு நிறைய நாளா வந்து ட்ரை பண்ணி கொண்டு இருந்தது. நான் மட்டும் இல்லை, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லி ஒன்று அப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணணும். சோ ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணி பேந்து அங்கால எல்லாம் போறது எப்படி அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். சோ இந்த வீடியோல வந்து அந்த மெமரிஸையும் லைட்டா சொல்லிட்டு போறேன். சோ உங்களோட மெமரிஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா அது எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்காகவும் இருக்கும். அதோட உங்களோட எமோஷனை ஒரு இடத்துல போட்டு உங்களோட ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஃபீல்ல நீங்க இருப்பீங்கன்றதான் சைக்காலஜிக்கலி ப்ரூஃப் ஆன உண்டு. ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்ப வந்து ஸ்கூல்ல வந்து நாங்கள் அப்படியே போய் சேர்ந்துட்டோம். இப்ப சின்ன வயசுல இருந்து சொல்றேன், இதா இருக்கு, நான் ஷார்ட்டா சொல்றேன். இப்ப சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஸ்கூல்ல ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் அந்த பொடியன் அப்படி ஒரு கேரக்டரா தானே இருந்த ஒரு பர்சன். சோ அதுக்கு பிறகு அப்படியே ஸ்காலர்ஷிப் முடிஞ்ச பிறகு புதுக்குளம் மகாவித்யாலயத்துல போய் சேர்ந்து அங்கேயும் போனோன்னே பேச்சு போட்டி அந்த போட்டி சம்திங் அதுகளுக்கு எல்லாம் கூப்பிட்டு அதுல அப்படியே சின்னதுல இருந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆன இதாவே வந்துட்டு பேந்து அதுக்கு பிறகு
ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட அளவா தான் இருக்குமே, எல்லாரோடையும் இதாகிறதுல எங்களுக்கு அந்த ஒரு டீம் ஒன்று இருக்கும். சோ அவையோட தான் முதல்ல இந்த பாடமாக்குற இதுகளண்டா இப்ப தமிழ்ல ஒரு பாடமாக்குற இதண்டா எப்படி இருக்குமெண்டா, இப்ப நான் அதை ஒரு பாட்டு மாதிரி செய்வோம். அப்படி எந்த இப்ப அறம் செய்ய விரும்பண்டா ஒரு டீமா சுத்தி இருந்துட்டு இப்ப அறம் செய்ய விரும்பு 60 சினம் அப்படி என்ன சொல்லி சொல்லி அப்படின்னா பாடம் வரும் ஜொலியாவும் இருக்கும். இந்த டீச்சர்ஸ் ஆக்கள் எல்லாம் இந்த படிக்கிறாங்க அப்படி என்ன பார்த்துப்போம். அப்படி ஒரு கிரியேட்டிவான ஒரு டீமா தானே இருந்ததுங்கிற டீம். ஆஃப்டர் அதுக்கு பிறகு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு அதுகள் எல்லாம் சும்மா நார்மலா ஏதாவது என்ன டீம் வந்து உடைஞ்சிட்டு. சோ அதுக்கு பிறகு ஆஃப்டர் ஓ லெவல் இந்த ஐடி கிளாஸ் சிஆர்சில போய் அங்க ஃபன் பண்ணி ஐடி நாலேஜ் கொஞ்சம் எடுத்து அப்படி எல்லாம் இதா போய் கொண்டு ஏ லெவல்ல தான் சொல்ல முடியாதது அன்டோல்டபிள் அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ் எல்லாம் ஏ லெவல்ல தான் கிடைக்குது. ஏன்னா எங்களுக்கு வாட்ச் டீம் அப்படி. சோ இப்ப வந்து நீங்க எல்லாம் யோசிச்சு கொண்டிருப்பீங்க அந்த ஸ்டார்டிங் என்ன ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியர்ஸ்ட் எனிமீஸ் அப்படி எல்லாம் சொல்றது. சோ ஃபர்ஸ்டா வந்து நீங்கள் டிக்டாக்ல வந்து என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஹலோ 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 ஸ்கிப் பண்ண வேணாம், இதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணுங்க அப்படித்தான் ஒரு இதுல இருந்தது. இப்ப இந்த ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொன்னான் அப்படி என்றா இது வந்து மற்றாக்கள் அதாவது எப்படி சொல்ற இது வந்து உனக்கான ஐகானிக் இதா இல்ல. சோ உனக்கான ஒரு ஐகானிக் டயலாகா ஒன்று வேணும். சோ நான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்றேன். அவன் ரெக்கமெண்ட் பண்ணதுதான் இந்த ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் எனிமீஸ். சோ அதுக்கு பிறகு என்னன்னா எங்களுக்கு டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சு லீவு விட்டுட்டு அப்ப லீவ் விட்டோன்னா சும்மா அந்த டிக்டாக்ல போட்ட வீடியோவை அப்படியே தூக்கி யூடியூப்ல போட்டேன். சோ அப்படி போட்டதுக்கு பிறகு அந்த ஸ்கூல் தொடங்குறதுக்கு முதல் நாள் வந்து எல்லாம் அந்த கிளீன் பண்ண போவோம் தானே. சோ அப்படி போற டைம்ல வந்து இந்த யூடியூப்னு சொல்லி அவங்க பண்ணிது. சோ அப்பக்கு எனக்கு அது புதுசா இருந்தது. ஏன்னா அவங்க இந்த வீடியோஸை பார்த்து அப்படி சம்திங் அப்படி அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. சோ அதை பார்த்தோன்னு அதுவும் அந்த சொன்ன பர்சன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட கொஞ்சம் டச் ஆகாத பர்சன். சோ அந்த பர்சனே சொல்லிட்டேன்னா அப்பேக்கு ஒரு பூஸ்ட் ஒன்று வரும். சோ அதுக்கு பிறகும் அந்த எப்படி சொல்ற இப்ப பேர்ல போய் ஒரு தோட்டம்னு சொல்றதுனாலே எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. எப்படின்னா இன்னொருத்தன் சொல்லாட்டிக்கும் அந்த சான்ஸை வாங்கிட்டு போய் நான் சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு அப்பயே இப்படி ஒரு இதா வரணும், அதாவது ஒரு எப்படி சொல்ற ஒரு பயம் இல்லாத ஒரு ஸ்பீக்கரா ஒரு பேச்சாளரா வரணும்ன்றதான் ஆசை. சோ அங்க போய் பிராக்டிஸ் பண்ணி 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 நானா அந்த இடத்துல போயிட்டு தான் ஒரு கதையை ரெடி பண்ணுவேன். அதாவது இப்ப எல்லாருக்கும் தெரியும் அப்படி என்ன இப்ப நான் போகேக்குல ஒரு தோட்டம்னு சொல்லணும் அப்படி ஒரு எண்ணத்துலாம் போவேன். சம்திங் எந்த சான்ஸ் இல்லாத டைம்ல வந்து நான் அதுக்கு போறதே இல்லை. ஆனாலும் அந்த ஆட்கள் இல்லைன்னா டக்குன்னு போயிடுவேன். ஏன்னா எனக்கு அது ஒரு இது ஏன்னா பிரேயர்ல போய் சொல்லணும் அந்த கிளாப்ஸ் அதுல இருக்குது அந்த டோபமைன் ட்ராப். சோ அதுக்காக போய் புதுசா ஒரு விஷயங்களை சொல்லி சொல்லி அப்படி இருக்கைக்கே ஒரு வேற லெவல் இது ஒண்ணுல இருந்தது. சோ எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா இல்ல மற்றாக்கள் என்ன அப்படி பாக்கினமா அப்படி நல்லபடியா ஒரு இன்டெலிஜென்டா சோ அப்படி பாக்கணுமான்னு ஒரு தோட்டம் ஒன்று என்னோட இருந்தது. பட் அதுக்கு பிறகு ஒரு நாள் அப்படி என்ன அங்களோட சீனியர்ஸ் ஃபேவல் டைம்ல வந்து அந்த சேர்ந்த பேரை மென்ஷன் பண்றது சரியில்லை. சோ அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா எங்களோட கிளாஸ்ல வந்து அந்த இப்ப அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆட்கள் எங்கடையில கொடுக்கல ஒரு தெரியும் தானே உங்களுக்கு. இப்ப காமர்ஸ் ஆர்ட்ஸ் மேத்ஸ் பயோ அது ரெண்டாலே ஃபர்ஸ்டா சேர்ந்து இருந்த டீம் அப்படி ஏ லெவலுக்கு போகணும்னு அப்படியே பிரிஞ்சு காமர்ஸ் டீம் தான் பெஸ்ட், ஆர்ட்ஸ் தான் பெஸ்ட், பயோ தான் மேத்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு போறது தெரியும் தானே. சோ அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தது. அப்ப ஏதோ இதுக்கு குடுக்கலன்னு போடணும்னு இவங்க வந்து குழம்ப வலிக்கிட்டாங்க. அப்ப சார் வந்து என்ன எக்ஸாம்பிளா சொன்னார் அப்படின்னா நீங்கள் இப்படி செய்யறத விட இவனை பாருங்க இவன் வந்து எல்லா இதுக்கு மாறுவனே இல்ல டீச்சர்ஸ் ஆகட்டும் எவ்வளவு ஒரு இது இருக்கு. சோ அப்படி எல்லாம் சொன்னடையும் அந்த டைம் எனக்கு அப்படி ஒரு ப்ரௌடா இருந்தது. ஏன்டா ஒரு நாள் வந்து எங்களை பத்தி இது சொல்றேன்டா அதாவது வந்து நீங்க யோசிக்கலாம் என்ன இது சொல்றதுக்காக தான் செய்யும் இல்ல மற்றவர்களுக்காக தான் செய்யும் இதுவெல்லாம். ஆனா உங்களுக்கு உங்களை ஒரு எப்படி சொல்ற உங்களோட கேரக்டரை இன்னொரு ஆள் அனலைஸ் பண்ணி சொல்லிச்சேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த ஃபீல் வந்து நீங்க ஃபீல் பண்ணாதான் சரி தெரியும். சோ அப்படி ஒரு மூமெண்டா இருந்தது. சோ அதுக்கு பிறகு முறையிலேயே அதுக்கு பிறகு ஃபேவல்ல போய் பாட்டு பாடி போயிருந்தேன். அதுக்கு பிறகு என்ன ப்ரோக்ராமா இருந்தாலும் அது ஒரு பார்ட்டிசிபேட் எங்கட இது இருக்கும். சோ அப்படி ஒரு இதுல போய் கொண்டிருந்தது. சோ ஆஃப்டர் தட் எங்கட ஃபேவல் இது வந்துட்டு சோ எங்கட ஃபேவலை மறக்கவே இல்லாது. சோ ஏனென்றா அங்க வந்து ப்ரோக்ராம் வந்து நிறைய இருந்தது. ஆனா நானே முக்காவாசி ப்ரோக்ராம் எடுத்துட்டேன். ஐ மீன் எப்படி சொல்றது ஃபர்ஸ்டா வந்து நான் பாட்டு பாட போறேன் இது சொல்லி குடுக்கல.
சோ அங்க போனோடனே நான் வீட்டையே கரோக்கி எல்லாம் எடுத்துட்டு போனேன். சோ அதை போய் அங்க போட்டுட்டு 3 பாட்டு 15 நிமிஷம் வந்து அதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது கொஞ்சம் இதாகி, ஆனா பாட்டு ஃபுல்லா ப்ராப்பரா வந்தது. ஆனா ஒரு வீடியோ 7 மணி நேரம் உங்களுக்கு இதுல ஆட் பண்றேன். எங்கட பேட்ச்ல ஒருத்தன் இருந்தான் சரியா, தருணன்ற பேர்ல ஒரு வெங்காயம். எப்படி என்ன அவன் வந்து வளைச்சு வீடியோ எடுத்தான். நான் அந்த வீடியோ யூடியூப்ல போட்டு விடல, யூடியூப்ல போட்டா காப்பிரைட் வேணும், பேஸ்புக்ல போட்டு விடுவோம்ட்டு வளைச்சு எடுத்தான். செல்ஃபி ஸ்டிக் இல்ல இந்த வீடியோ ஷூட் பண்ற இதை வச்சு அப்படியே வளைச்சு எடுத்தான். சோ அது ஐபோன் எடுத்தவன். சோ நல்லா தானே வர போகுது அப்படி நினைச்சு போட்டு நான் அப்படியே இருந்துட்டு வர பேருந்து சொன்னான், அடே வீடியோ எல்லாம் அழிஞ்சு போச்சுடான்னு. எனக்கு அப்பயே ஒரு டவுட்ல தான் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் கப்ல அவன்கிட்ட வந்து வீடியோ எடுக்க சொன்னா, அந்த வீடியோஸ் வந்து பேஸ்புக்ல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பாருங்க, பாடுறது எப்படி இருக்கு சம்திங் அதுல நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா ஓகே இருக்கும். சோ அப்படி ஒரு ஃபன்னா போன இது சம்திங் வேற எங்கட கிளாஸுக்கே வரும். அதாவது ஒரு மூமெண்ட் நாங்கள் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் ஒரு மூமெண்ட்ல வந்து எல்லாம் சேர்ந்துடும். அந்த மூமெண்ட் எதுவும் நான் வீடியோ வந்து இதுல ஆட் பண்ணுவேன் மேபி. சோ அப்படி அது என்ன மூமெண்ட் தெரியும், என்ன சாப்பிடுறதுதான். தருண் தான் எங்களை இதுலயே சாப்பாடு கொண்டு வருவான். அதான் ஒரு ஆளுக்கு இல்ல 2-3 பேருக்கு கண்டு அள்ளி அடைஞ்சு கொண்டு வருவான். சோ இன்டர்வல் பெல் அடிச்சோடனே எல்லாரும் தருணத்தான் அப்படி பாக்குறது. சோ அப்படி பார்த்துட்டு அப்படியே போய் எடுத்து சாப்பிட்டு, சோ அப்படி ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட். ஆனா அதுக்கு பிறகு சிஆர்சிக்கு போனோம், அந்த ஐடி கிளாஸ் ஒண்ணு. சோ அப்ப போய்க்கல நாங்க நிறைய மிஸ் பண்ணோம். இந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட 8 பாடம் நடக்கும், ஃப்ரீ பாடம் பண்ண நாங்க விளையாடுவோம், ஃபன் பண்ணுவோம். அதுவும் எங்களோட ஆர்ட்ஸ் டீம் வந்து பாட்டுக்கு தான். சோ என்ன நடக்கும்னா பாடம் ஃப்ரீயா இருக்கும். சோ அப்ப வந்து கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம்னு சொல்லி பாட்டு பாடி விளையாடுவோம், இல்ல இந்த படங்கள் நேம் சொல்லி அப்படி நிறைய ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட் ஆன இது. சோ அதுக்கு பிறகு ஆஃப்டர் ஸ்கூல் வந்து அப்படியே போனோன்னுதான் போர் அடிக்கும் வீட்டுல. ஏன்னா அங்க அவ்வளவு பேரோட இருந்து போட்டு போய் இங்க வந்து தனியா இருந்து வீடியோ மேக் பண்றதால அது கொஞ்சம் ஓகேயா போகும், இல்லையா வந்து அதுவும் சரியான ஒரு போரிங்கா தான் போகும். சோ அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு இது ஸ்கூல். சோ இப்ப நீங்க படிச்சு கொண்டிருக்கீங்கன்னா ஸ்கூல்ல அப்படி அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில ஈடுபடுங்கோ. இப்ப உங்களோட திறமைகளை அங்க வெளியில கொண்டாங்க. இப்ப டிக்டாக் இன்ஸ்டாகிராம் அதுகள்ல போட்டு பிரியோசனம் இல்ல. இப்ப அதுலயும் டிக்டாக் அதுகள்ல போடுறாலும் நீங்க உங்களோட டேலண்ட் கொண்டு வரலாம். இது இப்படி நிக்கிற போட்டோ அப்படி நிக்கிற போட்டோ அதுல அந்த டெம்ப்ளேட் எல்லாம் போட்டு போறதால எந்த யூஸுமே இல்லை. சோ அவங்களுக்கு சொன்னாலும் விளங்குது இல்லை. அடிக்ஷன் வீடியோவை போய் பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம நாய்பர்ட்ல தாரேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதே மென்ஷன் பண்றேன், போய் நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகும். சோ இந்த வீடியோ மேக் பண்ணணும்ன்றது எங்களோட டீம் இந்த ஒரு ட்ரீம். சோ அதனால மேக் பண்ணிட்டு நிறைய சொல்லலாம் இருந்தது. சோ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வீடியோ கொண்டு எடுக்கிற சான்ஸ் ஒன்று கிடைக்கும். சோ அந்த டைம்ல வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்பேக்கில் நான் அவையிட்ட சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி ஒரு வேறு லெவல் இதை செய்யலாம். ஸோ இதான வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். மற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்ன பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதை விட ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம பர்சனலா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கிற வரைக்கும் உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கோவர்ணன். வாழ்க தமிழ்.